பிரைஸ் த லார்ட். பொதுவாகவே பைபிளில் சிறந்த தேவ மனிதர்கள், சிறந்த வீரர்கள் என்றாலே நமக்கு நினைவில் வருவது ஆபிரகாம், மோசே, தாவீது, தானியேல் போன்றவர்கள் தான். ஆனால் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் சம்கார் என்னும் இரட்சகனின் வாழ்க்கை ஒரே ஒரு வசனத்தில் அடங்கியிருக்கிறது. ஆனால் விசுவாசத்தில் செயல்பட விரும்பும் எவரையும் தேவனால் பயன்படுத்த முடியும் என்பதை பற்றி நிறைய பேசுகிறது. அவர் தன் கையில் ஒரே ஒரு தாற்றுக்கோலை வைத்து 600 பேரை கொன்று ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். சம்கார் அதிகம் அறியப்படாதவர், ஆனால் தேவனால் அதிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். இந்த சம்கார் இஸ்ரவேலரின் 3வது நியாயாதிபதி. சம்கார் இடத்திலிருந்து விசுவாசம், துணிச்சல், தைரியம், கீழ்ப்படிதல் மற்றும் எளிமையான கருவிகள் கூட தேவனின் கைகளில் ஒப்பு கொடுக்கும் போது வலிமையான ஆயுதங்களாக மாறும் என்பதை நாம கற்றுக்கொள்ள முடியும். சம்கார் என்பதின் அர்த்தம் பானபாத்திரக்காரன் அல்லது போர்வாள். பாருங்க, அந்த பெயரிலேயே அவருடைய வாழ்க்கை அடங்கியிருக்கு. எளிமையானவர் எப்படி வலிமையானவராக மாறி இஸ்ரவேலரை ரட்சிக்கப் போகிறார் என்பதை பார்ப்போம். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 31வது வசனம். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். பாருங்க, முதல் 2 வல்லமையான நியாயாதிபதிகளுக்கு இணையாக இவருடைய பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எவரையும் பயன்படுத்துவார் என்பதற்கு சம்கார் ஒரு சாட்சி. அவர் ஒரு தாற்றுக்கோலை வைத்து 600 பேரை முறியடித்திருக்கிறார். தாற்றுக்கோல் என்பது கால்நடைகளை வழிநடத்துவதற்கு பயன்படுத்துவது. அதாவது சம்கார் ஒரு விவசாயி, ஆனால் அவர் அந்த தாற்றுக்கோலை வைத்து 600 பெலிஸ்தியரை முறியடித்திருக்கிறார். அவர் தேவனிடத்தில், நான் ஒரு விவசாயி, நான் எப்படி யுத்தம் செய்ய முடியும், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என்று எந்த சாக்குபோக்கும் சொல்லவில்லை. தன் ஜனங்கள் ரட்சிக்கப்பட சம்கார் துணிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினால் கர்த்தர் அவரை கொண்டு 600 பேரை முறியடித்தார். அது மாத்திரமல்ல, சம்காரை கொண்டு இஸ்ரவேலையும் ரட்சித்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் என்னால் தேவனுக்கென்று எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. சம்காரின் வாழ்க்கை உங்களை தட்டி எழுப்ப போகிறது. ஒரு சாதாரண தாற்றுக்கோல் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை தந்தது. காரணம், அந்த தாற்றுக்கோலை பயன்படுத்தியவர் கர்த்தர். அப்படியே உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சாதாரணமானவர்களாக அற்பமாக எண்ணப்படலாம். ஒரு சாதாரண விவசாயியை கர்த்தர் ஒரு வல்லமையான போர் வீரனாய் மாற்றினார் என்பதை மறந்துடாதீங்க. இந்த தாற்றுக்கோலை வைத்து எப்படி 600 பேரை முறியடிக்க முடியும் என்று சம்காருக்கு தேவன் மேலே சந்தேகம் வரல. அதே போல நீங்களும் உங்கள் மேலே சந்தேகப்படாமல் சாக்குபோக்கு சொல்லுவதை விட்டு தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி உங்களை கொண்டும் அநேகரை ரட்சிப்பார். ஆமேன்.